மேல பாருங்கானோ. என்ன காணும் இது? பரவாயில்ல, இதுவும் சௌரியமா தான் இருக்கு. இப்படியே இருந்துருவோமா? இவன் ஒத்துக்கணுமே. அம்மா, நாங்க மகானா இருந்தோம், எங்க மாமாவா ஆக்கிட்டிய. அதானே உன் தங்க என்னடானா காளைய பிடிச்சு கொடுன்றா. நாங்க என்ன மாடு பிடிக்கிற வேலையா பார்த்தோம்? நீங்க செஞ்ச வேலைக்கு மாமா வேலை மட்டும் இல்ல, மற்ற ரகமான வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா பாவமான காரியத்தை நாங்க பண்ணிட்டோம். அடிக்கலையா பெக்கு, செட்டாரையா பண்ணலையா கிக்கு. தப்பு தப்பு தப்பு. ஏங்கண்ணா கை கூட மாட்டேன். இது கெட்டியார நாம கொலை பண்ணோம். வெளியே போய் கொலைன்னு கத்தினா போலீஸ் என்ன பிடிக்கும்? கொலைக்கிறீரு. தூக்குறா, காலை தூக்குறாளே. கிளம்பு கிளம்பு. முடியலையே. இதான் கோயிலங்காலனியா? கும்மா குத்து குத்துறேன். என்னமோ திறந்த விட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம உட்கார்ந்து வேற ஆட்டுற. அரிசி வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டாம மீன வச்சு அரைப்பாங்க. போய் குண்டால தண்ணி உண்டாப்பா. என்ன இருக்கு? உத்தரவு இல்லாம உள்ள நுழைஞ்சது போய் கட்டளை வேற போடுற. அதானே? யாரு நீ? யாரு? டேயா நிராட்சியமா? நான் யாருங்கிறவே பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க, குமாரவிலாஸ் நாட்டு கேளுங்க, 3 காசு கேளுங்க, சாக்கு பைய கேளுங்க, சமுத்திர அலைய கேளுங்க. இந்த புதுச்சேரி பூங்காவனை யாருங்கிறத புட்டு 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 வைக்கும். யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டுறாய்வோ? லாட்ஜுங்கிற, கிளாஸுங்கிற, சம்பந்தம் இல்லாம பேசுற. இவ என்ன லூசா? யார பார்த்து லூசுங்கிற? சங்கதிய சொன்னா சாய வெளுத்து போக வெளுத்து. ஊறிட்டு இருக்கிறது அரிசி உளுந்து மட்டும் இல்ல, உங்க வீட்டு சங்கதியே இங்க ஊறிக்கிட்டு இருக்கு. ஆடி போயிடுவீங்க. ஆடி பேசாம 2 பேரும் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமா தள்ளுங்க. தள்ளி விடுறத தள்ளி விடுறது மட்டும் இல்லம்மா, கைகால் புடிச்சு விடணும்னு சொன்னா கூட புடிச்சுதான் ஆகணும். என்னடி சொன்ன? இவ கால போய் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தலை எடுத்தா என்னம்மா பண்றது? கோயில் புறா குப்பமேட்டுக்கு போய் வந்துட்டா கோபுரத்துல எச்சில் தான் படும். குழந்தை சுருக்கமா சொல்லுது. உங்க வீட்டுக்கார வந்ததும் கேளுங்க, விவரமா சொல்லுவாங்க. வாங்க வாங்க. மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன தெரியாது? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, யார் இவ? உங்களை என்ன கேட்கணுங்கிற? என்னங்க இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவளையாங்க இல்ல, இவளங்கா. இவங்களையா? இவங்களா? இவங்க சமூக சேவைக்கு. சமூக சேவகி இவங்க. என்ன தெரியாம பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? இது என்ன வேலை? நேற்று தெரியாத வேலையா? இது தேச தொண்டர்னு சொல்லுவாளோ, அதே மாதிரி இந்த அம்மா தேச தொண்டகி. தொண்டகி. பாண்டிச்சேரியில ரோடு எல்லாம் சரியில்லை, இவங்க ரோடு போட்டாங்க. ரோலர் இல்லாம ரோட்ல இவங்களே உருண்டாங்க. ராட்ட சுத்தத்தை மறந்துட்டேனா? பஞ்சு தீர்ந்து போய் பருத்தி காட்டில உட்கார்ல. ஆமா, இவங்க இல்லன்னா வேட்டியே இல்லையே. சும்மா இருங்க. ஏன் 2 பேரும் சேர்ந்து உளறீங்கப்பா? நாங்களா உளறோம்? இவங்க ஒரு கொல்ல டேபிள் சேர் பீரோ எல்லாம் செய்யல. அவ ஒரு கொல்ல டேபிள் நாற்காலி எல்லாம் செய்யறாரா? சுருக்கமா சொன்னா சுதந்திர சிற்பி. இந்த துபாக்கூர் வேலையெல்லாம் ஏன் வேண்டாம். 2 பேருமா சேர்ந்து ஒரு வீடு பிடிச்சு கொடுத்தீங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தீங்க, அதை ஆட்டுறதுக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுத்தீங்களா? ஏயா இதெல்லாம் நான் சொல்லி ஏயா தெரிஞ்சுக்கணும்? உங்க பொண்டாட்டி மரியாதையா சொல்றேன். 2 பேருமா சேர்ந்து ஆட்டுக்கல்ல தூக்கிட்டு வந்து என் வீட்டுல போட்டு வாவே நல்ல மைய ஆட்டு கொடுக்கணும். வாங்கய்யா. என்னங்க முதலியார என்னவா என்னன்னு சொல்லிட்டு போற? வீட்டுக்கு வந்து மாவாட்டி கொடுக்க சொல்லிட்டு போற? என்னங்க அர்த்தம்? அவங்க வீட்டுல ஆட்டுக்கல் இல்லைன்னு அர்த்தம். இந்த சமாளிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவ மாவாட்ட இங்க வரல, இந்த வீட்டு மனுஷார அடையாளம் காட்டத்தான் இங்க வந்திருக்கா. எல்லா விஷயமும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பழையல் திருட்டு, சங்கிலி அடமானம், கள்ள கணக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் சொல்றேன்.
நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். அம்மணி, ஐயருக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும். சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும். அட பாவி, கூட இருந்தே குழி பறிச்சுட்டேடா. என்ன குழி பறிச்சுட்டே? அப்போ அந்த புதுச்சேரிக்காரி உங்க ஆசன ஆயிட்டியா? அபச்சாரம், அபச்சாரம். பேசாதீங்க. முதல்வாள், சொல்லுங்கண்ணா. பரமசிவனையும் பார்வதியையும் வச்சுக்கிட்டு இருக்க எங்க நெஞ்சில பூங்காவனத்தை வப்பமா இடம் இல்லைன்னு சொல்லுங்கடா. ச்சே, நீங்க 2 பேரும் அவளை தொட்டதே இல்லைன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. தொட்டோம் கெட்டமா? தொட்டாளா? முதலியாரும் தான் தொட்டார். தொட்டதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. எங்க வீட்டு முதலியாரே என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஆட்டக்காரியை தொடறதுக்கு கூட அம்மா வாச திடீர்னு பாப்பேரே. இப்படி சேர்த்து இறங்க உமக்கு எப்படி நான் மனசு வந்தது? நிதானத்துல இருந்தா இறங்கி இருக்க மாட்டோம். அப்படின்னா ருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பெக். சாராயமா? ஐயோ, கொஞ்சோண்டுதான் குடிச்சோம், அது கொலை வரைக்கும் போயிடுச்சு. கொலையா? 3 பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க பூங்காவனத்தை முதல்ல யார் அடையணுங்கிற ஆசையில செட்டியார நீங்க அடிக்கல. அதனால அவர் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கல. குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க 2 பேரும் பாண்டிச்சேரியை விட்டு ஓடி வரல. செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா? என்னமோ ஏற்கனவே நாங்க 4-5 கொலை பண்ண மாதிரி இல்ல கேக்குறேன். பூங்காவன கைய செட்டியார் பிடிக்க போனாரு. தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம். தொப்புன்னு கீழே விழுந்தார். பொட்டுன்னு செட்டியாரோட உயிர் போயிடுத்து. இந்த குளத்தல் பெருவழி இருக்கானே, எங்களை விட்டுட்டு ஓடிட்டான். எங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பூங்காவனம் பாத்திர வியாபாரி உடம்ப சாக்குல கட்டி சமுத்திரத்துல போட்டான். அட பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீயா? கோயில் வௌவால் குறுக்கரைய குறி வச்ச மாதிரி கூடவே இருந்து குழி பறிச்சுட்டியடா பாவி. இனிமேதான் பறிக்க போறேன். நான் நினைச்சது நடக்கலன்னா பூஜை புனஸ்காரன்னு பொழுதெல்லாம் இருந்தவங்கள பாவம் திருட்டுன்னு பலதையும் செய்ய வச்சுட்டேன். இன்னும் என்ன நடக்கணும்? கல்யாணம் உனக்கும் எனக்கும். எனக்கு இப்பதான்டா புரியுறது. கரையை ஏற்படுத்திட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு பாக்குறியா? ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். ஒழுக்கம் கட்ட ஒன்ன உறவுக்காரன் ஆய்க்க நான் மாட்டேன். நான் என்ன ஒழுக்கம் கெட்டவனா? நீங்க என்ன ஒழுக்க சீலர்களா? உங்க ஒழுக்கத்தை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பூங்காவனத்தை அழைச்சுக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போறேன். அப்புறம் கையில விலங்கு, கழுத்துல சுரு. அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க. சம்மதம் தானா? எனக்கு விவாகமா, உங்களுக்கு வெள்ளை சேலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம். முடிவு பண்ணிக்கங்க. காசிக்கு போக முடியுது, ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே. உத்தியோகமும் தடுக்குது, உடுப்பும் தடுக்குது. சார் சார், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டேய் கையடுறா. ஓ சாரி சார். சார், போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்னன்னா போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா? ஐயோ கடவுளே, கடவுளே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி வைங்க. சார், நான் உங்களை அப்படி கலைங்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ? அன்புனாலதான் போயிருப்பாரு. கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல ஒரு அது இருக்குது. ஐயரே, அடுக்குனது போதும். பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. தெரியும் தெரியும் நினைச்சேன். இந்த கல்யாண வீடு கலகலப்பா இருக்காதுன்னு அப்பவே நினைச்சேன். செட்டியார் இல்லன்னு தானே? கவலைப்படாதீங்க. உடம்பு சரியில்லாம இருக்கிற என் சம்சாரத்தை பார்க்க பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்க செட்டியார் இருந்தாரு. உயிரோடவா? ஆமா, அவரு அட்மிட் ஆயிருந்தாரு. ஆமாங்க, தாக்கல போட்டு கட்டும் போது கையை கால ஆட்டினாரு.
பேசாம என் கூட வா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. உன்னை நான் விட மாட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணியாகணும் ப்ளீஸ். என் உயிரை போனாலும் சரி, குடிகார நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கஸ்தூரி, பிடிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. இந்த நிமிஷமே நான் அப்படியே நிறுத்தேன். அது மட்டும் இல்ல கஸ்தூரி, உனக்கு பிடிக்காதது எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் செய்ய மாட்டேன் கஸ்தூரி. நீ குடிகார, உன்னை நான் நம்ப மாட்டேன். கஸ்தூரி, நான் சொல்றது கேள் ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு கஸ்தூரி. கஸ்தூரி என்ன நம்பு. கஸ்தூரி என்ன நம்பு கஸ்தூரி. நம்ப மாட்டேன். கஸ்தூரி, ஏய், கஸ்தூரி. ஏ மச்சி, அங்க பாருங்கடா. எவனாவது அசஞ்சிங்க அடிச்ச கொன்னுடுவேன். தண்ணிக்காக சண்டை போடுங்கடா, தர்மம். கரண்ட்டுக்காக சண்டை போடுங்க, கண்ணியம். அதை விட்டுட்டு பொம்பளைக்கா போராடுறீங்க. உங்களை கட்டி வச்சு அடிக்கணும்டா, பொறுக்கி பசங்களா. என்ன அயோக்கியன் சொன்னியே, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது. பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டியே, இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப. உன்னை கெடுக்கிறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நான் எப்பவோ கெடுத்திருக்கலாம். ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க, நான் விரும்புறதெல்லாம் உன் உடம்பு இல்ல, உன் மனசுதான் கஸ்தூரி. நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஐ டோன்ட் பாதர். பட் ஒன் திங், உன் மேல இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில களங்க ஏற்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு. என் பொண்ணு நான் எங்கன்னு தேடுவேன். ஆமா, இப்படித்தானே எடுத்துக்கிட்டு வந்தான். எந்த பக்கம் போயிருப்பான்? இந்நேரம் என் பொண்ணோட கற்பு பறி போயிருக்குமே. கம்முனு கற்பு என்ன கையில போடுற வளையல் மாதிரியா? இந்த பாருமா, அது விவரமான பொண்ணு, அது ஒண்ணும் வித்தர மாட்டா, பாதுகாப்பா இருப்பா, கவலைப்படாத. வாங்க அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டர். சார் வாங்க வாங்க, தெய்வம் மாதிரி வந்தீங்க. நாயை கூட்டு வாங்க. டிபார்ட்மெண்ட்ல நாய் அவைலபிள் இல்லைன்னா பூனை கூட்டிட்டு வாங்க, பூனை கூட்டிட்டு வாங்க. பூனையா? ஏன் புடலங்க காணாம போறது என்ன கருவாடா கண்ணி பொண்ணியா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. அந்த நடத்த கட்ட கண்ணு எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாயா. அவன் மாத்திரமா நடத்த கட்டவன். நாங்களும் தான் நடத்த கட்டவங்க, ஆனா திருந்திட்டோமே. கூட திருந்துட்டா, ஆனா கட்டு போனது உங்க. ஐயோ என் பொண்ணு கெட்டு போயிட்டாளா? ஐயோ எங்க வாங்க. என்னடி இங்க போட்டுருக்காங்க? ஐயோ, என் மான மரியாதை எல்லாம் போச்சு சார். இன்ஸ்பெக்டர் அங்க பார்த்தேனா? ஆஹா, இன்ஸ்பெக்டர் ஐயா, என் மக அப்படியெல்லாம் இல்லையா, மயக்கத்துல படுத்திருக்காயா. ஐயோ இல்லம்மா, நான் மனசாரதான் படுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை சத்திரத்துல வச்சுக்கிறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறீங்களா? பள்ளத்துல வச்சுக்கிறது பெட்டர். கள்ளத்திலையா? மேல ஏறி வரதுக்கு லேட் ஆகுங்கண்ணா. முகூர்த்தம் போறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள மார்கழி பிறந்துருமே. மாரளி பிறந்தா என்ன? மார்கழியில மசக்கியானா தாத்தாவுக்கும் தாத்திக்கும் ஆகாது. அடி ஆத்தி, தாத்தியாவது வாத்தியாவது அதனால வளர்றான். அவர் ஒண்ணும் வளரல, உண்மையதான் சொல்றார். நான் கூட மார்கழி மாசத்துல தான் மசக்கையானே. அதான் என் பொண்ணுக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். முதல்ல மாட்டிட்டு நிக்கிறவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆமா, ஐயோ, அவனை விலக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணணுங்க. வில்லங்க பிடிச்ச பையன். இத பாருங்க, அலை இல்லாத கடல் இல்ல, குறை இல்லாத மனுஷன் இல்ல. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு. செத்து போயிருந்தா நீங்கள் தானே குற்றவாளியா இருப்பீங்க. குற்றங்கள் குறையணும்னா குற்றவாளிகள் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்திட்டான். அப்படின்னா மன்னிப்போ மன்னிப்போ. மந்திரம் சொல்லட்டுமா? மந்திரமா? முகூர்த்தம் முடியறதுக்கு 1.5 நாளைக்கு தான் இருக்குது. அதுக்குள்ள மார்கழி பிறந்துரும். அப்புறம் தாத்தாவுக்கும் தாத்திக்கு ஆகாது. அட இவர் ஒருத்தர் தாத்தா தீத்தி தோத்து சொல்லி தொலையா. தாலு தாலு. தாலி என் கையில இருக்கு. மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ரெடிமேடா கொண்டாந்துட்டியா? சமத்துடா கண்ணா, சமத்து. புஷ்பா வச்சிருக்கா? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்காயஸ்வார் வா.